சிறுபான்மை மக்களே, அவ்வப்போது நட்சத்திரங்கள் வளராம், மறைந்து விடலாம். ஆனால் என்றைக்கும் நிலைத்திருப்பது சூரியன் தான். அது காலையில் வரும், ஒளி தரும். அது இருளில் நம்மை கொண்டு போனாலும் மறுநாளும் உதிக்கும் என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் தான் மறுபடியும் 2026ஆம் ஆண்டு நமது முதல்வரே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவார். இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று தெரியவில்லை. கிறிஸ்மஸ் எங்கிருந்து வருகிறது இந்த வார்த்தை என்று கேட்டால், கிரைஸ்ட் மாஸ். கிறிஸ்து பிறந்தார், நமக்காக பாடுபட்டார், பாடுபட்டு நமக்கு உயிர்ப்பு என்கிற மீட்பை தந்தார் என்கிற வரலாற்றை மாஸ் திருப்பலியில் நினைவு கூறுகிற நாள் தான் கிறிஸ்மாஸ். அதைத்தான் கிறிஸ்மஸ் என்று சொல்கிறோம். நீங்கள் கூகுளில் போய் பார்த்தால் இதை புரிந்து கொள்வீர்கள். நமக்காக பிறந்து, நமக்காக பாடுபட்டு, சிலுவையை சுமந்து, உயிர்ப்பை தந்து, நமக்கு மீட்பை தந்தார் என்பதை திருப்பலியில், மாசில் அதை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற விழாதான் கிறிஸ்து பிறப்பு விழா. இன்றைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்துணை சிறுபான்மை மக்களுக்கும், கிறிஸ்தவர், இஸ்லாமியர், சமணர்கள், பௌத்தர்கள், சீக்கியர்கள், மொழிவாரியான சிறுபான்மை மக்களுக்கு பாடுபட்டு பல திட்டங்களை வழங்க, அதை எப்படி நடக்கிறது என்பதை என்னுடைய தலைமையிலே ஆணையம் 38 மாவட்டங்களுக்கும் சென்று, அதனுடைய தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் அவர்களையும், மருத்துவர் சுபேர்கான் அவர்களையும், நான் சென்ற பிறகு நிலுவையில் இருப்பவற்றை எல்லாம் நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று அக்கறையோடு பார்த்து பார்த்து 1732 கோரிக்கை மனுக்களை பெற்று, அதில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 1386 கோரிக்கை மனுகளுக்கும் தீர்வை கண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் என்னிடம் 348 சீக்கிரம் முடிங்க என்று அறிவுறுத்திருக்கிறார். இப்பொழுது இந்த கோரிக்கை மனுக்களை சட்டமன்ற உறுப்பினர் இனிகோவும் எங்கள் குழுவும் சொன்ன பிறகு 2 நாட்களுக்கு முன்பாக மிகப்பெரிய அறிவிப்புகளை அறிவித்திருக்கிறார். இதனுடைய கனாகனத்தை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பல காலமாக கடந்த ஆட்சியில் இருக்கிற போது நாம் பட்ட பாடு யாருக்கும் புரியாது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை புரிந்து கொண்டு, சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள் இந்திய அரசியல் சாசன சட்டத்தின்படி அவர்களுக்கு நியமிப்பதற்கும், ஆசிரியர்களை நியமிப்பதற்கும், பேராசிரியர்களை நியமிப்பதற்கும் அவர்களுக்கு சிறுபான்மை உரிமை இருக்கிறது என்பதை 2021 அதை நீக்கிவிட்டார்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை மாற்றி அமைத்து, சிறுபான்மை கல்வி நிறுவனங்களுக்கு அவர்களுக்கு சிறுபான்மை உரிமை இருக்கிறது என்பதை நிலைநிறுத்தியிருக்கிறார். ஏறத்தாழ 30-40 கோடிக்கு ஒவ்வொரு வருடமும் ஆலய புனரமைப்பு, பழுது பார்ப்பதற்கு வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த வருடம் மட்டும் 17 ஆலயங்களுக்கும் இப்பொழுது அறிவித்திருக்கிற ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய யாக்கோப்பு ஆலயத்திற்கு 1.4 கோடி அளவுக்கு புனரமைப்பதற்கு வழங்கியிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற சிறுபான்மை பள்ளிகள் எல்லாம் டெட் என்கிற தேர்வால் மிகவும் கஷ்டப்பட்டு எத்தனையோ வருடங்கள் அவர்கள் படிப்பித்துக் கொடுத்திருந்தாலும், கற்பித்துக் கொண்டிருந்தாலும் அவர்களும் டெட் எழுத வேண்டும் என்று சொல்வதை கேட்டு அவருடைய காதில் வந்த பிறகு தமிழக அரசினுடைய அவருடைய அணுகுமுறையால் சிறுபான்மை கல்வி நிறுவனங்கள், இரு நிறுவனங்களில் 1439 ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். வருகிற புதிய நடைமுறைகள் வருவதற்குள் 470 ஆசிரியர் நியமங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டு அதற்கான ஆணையையும் அவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார். சிறுபான்மை மக்களே, அவ்வப்போது நட்சத்திரங்கள் வளராம், மறைந்து விடலாம். ஆனால் என்றைக்கும் நிலைத்திருப்பது சூரியன் தான். அது காலையில் வரும், ஒளி தரும். அது இருளில் நம்மை கொண்டு போனாலும் மறுநாளும் உதிக்கும்.
என்பதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால் தான் மறுபடியும் 2026ஆம் ஆண்டு நமது முதல்வரே இந்த கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவார் என்று கூறி வாழ்த்துக்களை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. இந்த உரை கேட்ட பிறகு